ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மளோட ஹோம்மேட் ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு ரெண்டையும் 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்ததும் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகாய் சேர்த்து நல்லா குறைன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக வடைக்கு அரைப்போம்ல, அதே பக்குவம் தான். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4-5 கருவேப்பிலையை நல்லா கிள்ளி போட்டிருக்கேன். அதோட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நல்லா பிசைஞ்சோடனே உருண்டை ஷேப்பில் உருட்டி நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொன்றா போட்டு அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். நம்ம நார்மலாக வடைக்கு தட்டி போடுவோம். இதை ரவுண்டாக பருப்பு உருண்டை குழம்புங்கிறனால ரவுண்டாக இந்த மாதிரி போடுங்க. போட்டு நல்லா பொன் முருவலாக வந்தவொடனே அந்த வடையை எடுத்துருங்க. இப்போ நல்லா பொன் முருவலாக வந்தவொடனே எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சையும் போட்டு எடுத்து மொத்தமாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி லைக்கும் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஒரு சப்ஸ்கிரைபும் ஒரு லைக் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் பேட்சையும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நல்லா அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே ஒரு கமெண்ட்ஸில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் 2-3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதோடு சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதக்குங்க. இதோட உப்பு சேர்த்தும் வதக்கிடுங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளிலையும் உப்பு சேர்ந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம இதில் தேவையான மசாலா நம்ம போட போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா எல்லா சைடு ஓரம் எல்லாம் வந்த பிறகு இதில் ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்தோடனே 2 ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனா போதும். அதுக்கு பிறகு இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி இதோடு சேர்த்து கலக்கி விடுங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே ஒரு சில்லு தேங்காய் மிக்சியில் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோடு ஊற்றிடுங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்மளோட ஹோம்மேடு மசாலாஸ் உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட ஹோம்மேட் ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் அதை நாங்கள் தயார் செஞ்சுருக்கோம். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே அந்த சுட்டு வச்சுருக்க வடை எல்லாத்தையும் இதுக்குள்ளே போடணும். ஒன்றா போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் நம்மளுக்கு சுவையான பருப்பு உருண்டை குழம்பு தயாராக இருக்குது. பாருங்கள், நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்க வேண்டியது தான். பாய்.